பிரைஸ் த லோர்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா தீங்குகளிலிருந்தும், எல்லா துக்கங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றின கிருபைக்காக கர்த்தரை நாம் துதிப்போமா. கர்த்தருடைய சட்டை நிழலில் நம்மளை மறைத்து பிடித்த கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியில் ஆண்டவரே, நீரை எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளை எங்களை எழுப்பதற்காக கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்தப்படுற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ராஜா. கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் கர்த்தர் நம்மளை அற்புதமாக நடத்த போகிற காரியத்தை நினைத்து கொண்ட கர்த்தரை துதித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் ஒரு அற்புதத்தின் நாளாக மாற்றப் போகிற கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. கரங்களை தூக்கி கர்த்தரை துதியுங்கள். ஸ்தோத்திரிங்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய தயா எப்போதும் ஆமென் மிகுந்தது ஆண்டவரே. எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய கிருபை மிகுந்ததப்பா. உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உம்முடைய கிருபைகளை நினைத்து கொண்டு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கர்த்தர் உண்மையுள்ளவர், கர்த்தர் வாக்குமாறாதவர், உன்னதமானவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. 95ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரே கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையே சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரே ஆர்ப்பரித்து பாடக்கடவும். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. 13ஆம் தேதி நாம் ஒருமனமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே, நீரை எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி அப்பா. இன்று காலை வேளையில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறப்பா. தேவைகள் சந்திக்கப்பட்டு ஆண்டவரே, நோய்களை போவதை குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஹார்ட் ரிலேட்டடாக பிரச்சனையில் ஆயிருக்கிறவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போதே குணமாகட்டும். எல்லா பிளோக்குகளும் மாறட்டும். ஹார்ட் மசில்ஸ் வீக்காக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இருதய சம்பந்தமாக இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும். அது நார்மலாக ஃபங்க்ஷன் செய்யட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. என்று காலை வேளை நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் இல்லாதிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருமணமாய் ரொம்ப நாளாய் இன்னும் பிள்ளைகள் இல்லாத பாரப்படுகிறவர்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் கிடைக்கட்டும். எல்லா குறைவுகளும் மாறட்டும் ஆண்டவரே. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளால் இவர் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். இந்த குடும்பங்களுக்குள்ளே கர்த்தாவே, அந்த குடும்பங்களுக்குள்ளே பிள்ளைகள் பிறக்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா சோர்வுகளும் அவரை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. நாங்கள் ஒரு மனமாய் கர்த்தாவை நாங்கள் கட்டளை எடுக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வருடத்துக்கு மேலேயாய் விவாகம் நடந்தும் இன்னும் பிள்ளைகள் இல்லாதிருக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செஞ்சிருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. மற்ற பலவித பிரச்சனைகள் பாரங்களாக இருக்கிறவர்களே கர்த்தர் விடுவிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பண பிரச்சனைகள் மாறட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். எந்த கவலைகளாக இந்த கவலைகளில் இருந்து அவர் விடுதலையாகட்டும் ஆண்டவரே. வழிகள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய சமாதானத்தை ஆறுதலையே பெற்றுக்கொள்ளட்டும். ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய சமாதானம் நிரம்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. ஊழியம் செய்கிற
செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறப்பா. தூதர்களால் அவரை பாதுகாத்து உங்களுடைய கிருபையினால் நிரப்பும் ஆண்டவரே. ஒவ்வொரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்று வெள்ளிக்கிழமை மிடில் ஈஸ்டில் நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளின் ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்தும். ஒவ்வொரு இடங்களில் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும், ஆசீர்வாதமாக மாறட்டும் என்று கர்த்தாவே. ஆமென். எங்கள் திருச்சபையின் ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதியும், கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இன்று காலை வேளை 8:15 திருச்சபையின் ஆராதனை ஆரம்பிப்பார். ஆமென். அனைவரும் அந்த மீட்டிங்கில் கரெக்டான நேரத்தில் கடந்து வாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய நன்மைக்கும் விடுதலுக்கும் அது காரணமாக மாறட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 16 அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போமா? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அஸ்தமனமாகிற போது செவ்வானம் விட்டிருக்கிறது, அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள். உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமும் ஆயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தையே நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களே நிதானிக்க உங்களால் கூடாதா? ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், நமக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஹல்லேலூயா தகப்பன்மார் ஹல்லேலூயா ஆமென் பழைய ஆமென் முதிர் வயதுள்ளவர்கள் சில நேரங்கள் அவர் வானத்தை பார்த்து சொல்லுவாங்களா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இருக்கிறது. ஆமென். சில போது வானம் சுவந்து இருக்கிற பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா மழை மாறும், அப்படி காற்றை பார்த்துட்டு மழை இருக்கும். இப்படி எல்லாம் ஹல்லேலூயா வானத்தை பார்த்து முதிர் வயதுள்ளவர்கள் ஹல்லேலூயா கால கிளைமேட்டே அவர் சொல்லுவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இன்று காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர்கள் எந்த காரியத்தையே நம்மை ஓர்ப்பித்து உணர்த்துகிறார் என்று கேட்டிங்கன்னா, நாம் ஆவிக்குரியதாக இருக்கிற அந்த கிளைமேட்டை, ஆவிக்குரியதாக இருக்கிற காலங்களையே நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி காலம். நம்ம சுற்றிலும் நடக்கிற ஆவிக்குரியதாக இருக்கிற காரியங்களை நாம் காணும்போது, அதை நாம் கேட்கும்போது, ஆண்டவர் செஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளை நாம் அறிந்து கொண்டு கர்த்தருடைய வரவு சமீபமாயிருக்கிறதையே நாம் புரிந்து கொண்டு, ஆமென், சுற்றிலும் கர்த்தர் செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்களை நாம் அறிந்து நாம் முன்னோட்டு பயணம் பண்ணுகிறவர்களாக மாறட்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணுகிறவர்களாக மாறட்டும். வானத்திலே இருக்கிற லட்சணங்களை பார்த்து ஆமென் மழை இருக்குமா இல்லையா என்று நம்ம சொல்லுகிறீர்கள். ஆனால் ஆமென் நம்ம சுற்றிலும் நடக்கிற ஆவிக்குரியதான காரியங்களை பார்த்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி நாம் நடந்துட்டே இருக்கிற பிரியமானவர்களே, மறந்துடாதே, நானும் நீங்களும் ஆயிருக்கிறது கர்த்தருடைய வரவோடு ரொம்ப நெருங்கி இருக்கிறார் என்பதே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வரவு சமீபமாயிருக்கிற அந்த ஆமென் கடைசி சீசனுக்குள்ளே தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது. ஆதலால் ஹல்லேலூயா தேவ வசனத்தையும் அந்த வசனத்துக்குள் எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களையே நாம் வாசித்து அதை நாம் புரிந்து கொண்டு ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆமென் நோக்கத்துக்கும் கர்த்தருடைய திட்டத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்குமாக நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறான். ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடாதே. ஆமென். நீங்கள் அதிகமாக தேவ ராஜ்யத்துக்காக பயன்படுகிறவர்களாக மாறட்டும். தேவ ராஜ்யத்துக்காக அநேக காரியங்கள் நீங்கள் செய்கிறவர்களாக மாறட்டும். இந்த காலங்களே நீங்கள் ஆராய்ந்து, இந்த காலங்களே நீங்கள் புரிந்து கொண்டு, நம்ம சுற்றிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சோதித்து கொண்டு ஹல்லேலூயா அந்த லட்சணங்களை நீங்கள் புரிந்து கொண்டு ஆமென் ஹல்லேலூயா ஆமென் நீங்கள் உங்களையே பரிசுத்தப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக இன்னும் உங்களை பலப்படுத்தி ஆமென் மற்றுள்ளவர்களும் ஆயிருக்கிற ஆமென் பல காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற பல காரியங்கள் அதை கம்பேர் பண்ணி ஆமென் நீங்கள் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆமென் சமயம் அல்லது கர்த்தருடைய வரவு சமீபமாக இருக்கிறார் என்றதையே நீங்களே புரிந்து கொண்டு ஆமென் நீங்கள் தேவராஜ்யத்துக்காக, நீங்கள் உங்கள் பரலோக ராஜ்யத்துக்காக ஆமென் ஆதாயப்படும்படியாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக மாறட்டும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே,
நம்ம சுற்றிலும் நடக்கிற ஆவிக்குரியதாக இருக்கிற மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள்களில், இந்த சீசன்களில், இந்த காலங்களையும் இந்த சமயங்களை எல்லாத்தையும் நாம் சோதித்து அதை புரிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிங்கள். அப்பா, எங்களை பலப்படுத்தும். இந்த கடைசி காலத்தில் ஆமென் ஹல்லேலூயா நாங்களும் இதை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு கிருபையை தாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்திலே நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில மணலை போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.